அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸ் நம்ம பார்த்து இருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்னுடைய 5th லெசன்ல பாத்தீங்க அப்படின்னா நதிநீர் சம்பந்தப்பட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்கான என்னென்ன ஆணையங்கள் அமைக்கப்பட்டது அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த வீடியோல இந்திய கூட்டாட்சியினுடைய பிரச்சனைகளும் தேவைகளும் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்தியா அப்படிங்கிறது ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றக்கூடிய நாடு. ஆனா கம்ப்ளீட் ஃபெடரலிசமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னே சொல்லலாம். தட் மீன்ஸ் சென்ட்ரல் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா குவாசி ஃபெடரலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில பிரச்சனைகள் எழும்போது அதை தீர்க்கிறதுக்கு நிறைய அமைப்புகள் உருவாக்கி இருப்பாங்க. சோ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் கூட்டுறவு கூட்டாட்சி. சோ அது மட்டும் இல்லாம குவாசி ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா என்னதான் அதிகாரங்கள் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு பிரிஞ்சிருந்தாலும் ஓகேங்களா, சோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அதிகாரம் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா? சோ அதை நம்ம வந்துட்டு குவாசி ஃபெடரலிசம் அப்படிங்கிற டேர்மும் சொல்றோம். ஓகே, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கல்வி இடமாற்றம், தட் இஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது வருது. சோ என்ன பிரச்சனை அப்படின்னா ஆரம்ப கட்டத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான பட்டியல் இருந்து. இதுல யூனியன் லிஸ்ட் ஒன்றிய பட்டியல் சார்ந்த விஷயங்கள்ல சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா இட் லைஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இதே ஸ்டேட் லிஸ்ட்ல சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா இட் லைஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றத்துக்கு இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நாடாளுமன்றத்துக்கும் அதிகாரம் இருக்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றத்துக்கும் அதிகாரம் இருக்கு. ஆனா ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது கிளாஷ் ஆச்சு அப்படின்னா யாருடைய பவர் இந்த இடத்துல ப்ரிவைல் ஆயிருக்கும் அப்படின்னா பார்லிமெண்ட் பவர் ப்ரிவைல் ஆயிருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். சோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா எஜுகேஷன் சொல்லக்கூடிய கல்வி அப்படிங்கிறது முதல்ல ஸ்டேட் லிஸ்ட் மாநில பட்டியல் இருந்தது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு தான் லா எனாக்ட் பண்ணக்கூடிய பவர் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் ஆனா பை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 42வது சட்ட திருத்தம் 1976 மூலியமா கல்வி அப்படிங்கிறது 3வது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. அப்போ மாநில அரசுகளுடைய தனிப்பட்ட அதிகாரத்துல இருந்த அந்த கல்வி அப்படிங்கிறது மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு பொதுவானதாக மாற்றப்பட்டது. சோ இப்போ இந்த கல்வின்னு சொல்லக்கூடியது கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல இருக்கிறனால மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில முரண்பாடு ஏற்படும் பட்சத்துல சோ யாருடைய முடிவு எடுக்கிறதா ஃபைனலா இருக்கும்? சென்ட்ரல் முடிவு எடுக்கிறதா ஃபைனலா இருக்கும். அப்போ எஜுகேஷன் மாதிரியான விஷயங்கள்ல சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா சென்ட்ரலுக்கு தான் மோர் பவர்ஸ் இருக்கு. சோ தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் மறுபடியும் கல்வியை வந்துட்டு மாநில பட்டியலுக்கே மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்த கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க. சோ அதனாலதான் இன்னைக்கு நீட் மாதிரியான பெரிய எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே மோர் பவர்ஸ் இருக்கிறதுக்கு மெயினான ரீசன் அது கன்கரண்ட் லிஸ்ட் சொல்லக்கூடிய பொது பட்டியல இருக்கிறது. அடுத்தது ரெண்டாவது ஆளுநருடைய நியமனம், தட் இஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆளுநருக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் இடையிலான பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லாம கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்த காலகட்டத்தில இருந்தே இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 1952 1952 சோ நம்ம மெட்ராஸ் மாநிலத்துல நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை அப்படிங்கிறது இல்ல. ஓகேங்களா? சோ காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் தான் பாத்தீங்க அப்படின்னா எதிரெதிர் கட்சிகளாக இருந்தாங்க. பட் ஆனா அப்போ தேர்தலுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா அப்ப இருந்த ஆளுநர் என்ன பண்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க உரிமை அழைப்பு விடுத்தாங்க, காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாங்க. ஓகேங்களா? சில கட்சிகளை கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டாங்க, ராஜாஜி முதலமைச்சரா பதவியேற்றார். சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அப்ப சென்ட்ரலையும் காங்கிரஸ் ஆட்சி அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. சோ அப்ப இது மூலியமா மத்திய அரசு மாநில ஆளுநர்களை வந்துட்டு மாநில அரசாங்கத்தினுடைய அந்த செயல்பாடுகளையும் மாநில அரசினுடைய அரசியலை கட்டுப்படுத்துறதுக்காகவும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அது இன்னைக்கு நேத்திக்கு கிடையாது. 1952 கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு நடந்த முதல் பொது தேர்தல் காலகட்டத்தில இருந்தே அந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. ஓகேங்களா? சோ ஜெனரலா கவர்னர் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு டியூவல் ரோல், 2 விதமான அதிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒன்னு என்ன அப்படின்னா தே ஆக்ட் ஆஸ் a ஏஜென்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். சோ மத்திய அரசாங்கத்தினுடைய முகவராக செயல்படுவாங்க. ஓகேங்களா? which means ஸ்டேட்ல என்ன நடந்தாலும் சரி அது உடனடியா சென்ட்ரலுக்கு தெரியப்படுத்துற அந்த முகவரா செயல்படக்கூடியது யார் அப்படின்னா கவர்னர். அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா they also act as the ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், ஒரு மாநிலத்தினுடைய தலைமை நிர்வாகியாகவும் செயல்படுவாங்க. அப்போ ஒரு மாநிலத்துக்கு தலைமை நிர்வாகியா இருக்கிற ஒரு ஆளுநர் மத்திய அரசால கண்ட்ரோல் பண்ணப்படுறாரு அப்படிங்கும் போதே மாநிலத்தினுடைய நிர்வாகங்களை யாருடைய தலையீடு இருக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா சென்ட்ரலுடைய தலையீடு இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அப்படிங்கிறது இருக்கும்போது மத்திய அரசுடைய தலையீடு இருக்கிறதுங்கிறது அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன், அது அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு தன்மையோட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களுடைய காலகட்டத்திலிருந்தே ஆளுநரினுடைய அதிகாரங்களை குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தியிருப்பாங்க. பேரறிஞர் அண்ணா தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், ஒரு பழமொழி கூட சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா ஆட்டுக்கு தாடி எதனால இருக்கோ, ஆட்டுக்கு தாடி இருக்கனால என்ன பயனோ அதே மாதிரிதான் மாநிலத்துக்கு ஆளுநர் இருக்கிறதுனால அப்படிங்கிற விஷயத்த அண்ணாதுரை சொல்லியிருப்பார். ஓகேங்களா? சோ மாநில ஆளுநர் பதவி தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பார்.
பட் ஆனா அந்த பீரியட்ல அந்த காலகட்டத்திலயும் சரி இப்பவும் சரி மாநிலத்துல ஒரு அரசு ஆட்சியில் இருக்காங்கன்னா மத்தியில வேற ஒரு கட்சி ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கும் போது எதிர் கட்சிகள் ஆட்சி நடத்துறாங்க அப்படிங்கும் போது ஒரு அரசியல்ல தீவிரமா செயல்பட்டு இருக்கிற ஒருத்தரை இந்த கட்சியிலிருந்து ராஜினாமா பண்ண வச்சு ஆளுநரா நியமிக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது காலகாலமா இருக்கு ஓகேங்களா. சோ இதை பல குழுக்களும் பல ஆணையங்களுமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் பரிந்துரை அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கத்தால் அப்பாயின் பண்ணப்பட்ட ராஜ்மன்னார் கமிட்டி ராஜ்மன்னார் ஆணையம் அப்படிங்கிறதும் கூட பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர் பதவி சார்ந்த விஷயங்களை நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற பரிந்துரைகளை பரிந்துரைச்சிருப்பாங்க ஓகேங்களா. சோ இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்கன்னா அரசியல்ல இல்லாத இந்தியாவினுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட ஒரு சில அறிஞர்கள் சேவையாளர்களை வந்துட்டு ஆளுநர்களா நியமிக்கலாமே அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஏன்னா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது பல மாநிலங்கள்ல அதிருப்தியை உருவாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா. அப்போ கவர்னர் அப்படிங்கிறவரு ஸ்டேட்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆனா சென்ட்ரலுடைய ஏஜென்ட்டாகவும் இருக்காரு. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அந்த மாநில அரசாங்கத்துக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் கவர்னர்ஸ் மூலியமா வருது அப்படிங்கிறனால சோ ஆளுநர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் பாத்தீங்க ஆளுநருடைய நியமனம் அப்படிங்கிறதும் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில பிரச்சனை வரதுக்கு முக்கியமான ரீசன்ஸா சொல்லலாம். அண்ட் தேர்டு என்ன அப்படின்னா ஆர்டிகல் 356 தட் இஸ் உறுப்பு 356. ஸோ ஆர்டிகல் 356 அப்படிங்கிறது எதை பத்தி பேசுது அப்படின்னா விச் டாக்ஸ் அபவுட் த ஸ்டேட் எமர்ஜென்சி ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டியூஷனுடைய பார்ட் 18 பகுதி 18 பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 356 வந்துட்டு ஒரு மாநிலத்துல அரசியல் அமைப்பு செயலிழக்கும் பட்சத்துல குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாநிலத்துல ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய மாநில நெருக்கடி நிலையை அமல்படுத்தலாம் ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 356 பயன்படுத்தி when there is a constitutional breakdown. பட் ஆனா கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணல அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷனல் பிரேக்டவுன் சொல்லக்கூடிய அரசியல் அமைப்பு ஆட்சி முறை சீர்குலைந்து விட்டார் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கல. சோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பல காரணங்கள் இந்த அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனல் பிரேக்டவுன் அப்படிங்கிறத நிறைய இடங்கள்ல மத்திய அரசு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா. மெயினா பாத்தீங்க அப்படின்னா மாநிலத்துல ரூல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் வந்துட்டு லோக்சபா எலெக்ஷன் மக்களவை தேர்தல டிஃபீட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை கலைச்சிருவாங்க. ஆர்எல்ஸ் லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னா ஆட்சியை கலைச்சிருவாங்க. சென்ட்ரலுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க ஓகேங்களா. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டோட இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றதை கேட்காம இருக்காங்க இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய ஆட்சியை கலைச்சாங்க. சோ கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் 356 என்ன சொல்லியிருக்குன்னா when there is a constitutional breakdown அரசியலமைப்பு செயலிழப்பு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி மட்டும் தான் பேசியிருக்கு. பட் ஆனா அதுக்கான விளக்கத்தை கொடுக்கல. இதனால மத்திய அரசு நிறைய மாநில அரசாங்கங்களை மிஸ்யூஸ் பண்ணி கலைச்சாங்க டிஸ்மிஸ் பண்ணாங்க. மெயினா வந்துட்டு அந்த மாநில அரசு மக்களவை தேர்தலில் அதிக இடங்கள்ல அதிக சீட் ஜெயிக்கல அதிகமா தோத்துட்டாங்கன்னா அவங்களுடைய கவர்மெண்ட் டிசால்வ் பண்ணாங்க. மெயின்லி இந்த இயர் 1980 1980 பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே தலைமையில எம்ஜிஆர் தலைமையில ஆட்சி அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. சோ அப்போ நடந்த மக்களவை தேர்தலில் ஏடிஎம்கே வந்துட்டு ஒரு நிறைய பயங்கரமான ஒரு டிஃபீட்டை சந்திச்சாங்க ஓகேங்களா. ஆனா மாநிலத்துல ஆட்சியில் இருக்காங்க ஆனா மக்களவை தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க. சோ மக்களவை தேர்தலில் தோத்துட்டாங்க சோ அவங்க கவர்மெண்ட் ரூல் பண்றதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா எம்ஜிஆர் கவர்மெண்ட் டிசால்வ் பண்றாங்க 1980 தமிழ்நாட்டுல. அதே மாதிரி மத்திய அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டோட இருக்கிறாங்கனோ சட்டம் ஒழுங்கு சரியில்லைனோ ஆட்சி அப்படிங்கிறது கலைக்கப்படும். சோ தமிழ்நாட்டுல 1975 பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி கவர்மெண்ட் அப்படிங்கிறத டிசால்வ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நேஷனல் எமர்ஜென்சிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போஸா இருந்தாங்க அப்படிங்கிற காரணத்தினால. அதே மாதிரி 1991 பிகாஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கறத காரணம் காமிச்சு மறுபடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கலைக்கப்பட்டது. இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணப்பட்டது கவர்மெண்ட்ஸ் எல்லாமே டிசால்வ் பண்ணப்பட்டது ஓகேங்களா. சோ இதுக்கு ஒரு கடிவாளம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வழக்கு அப்படிங்கிறது நடக்குது உச்சநீதிமன்றத்துல ஓகேங்களா. அந்த வழக்கு தான் என்ன கேஸ் அப்படின்னா எஸ்ஆர் பொம்மை கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஆர் பொம்மை வழக்கு. சோ கர்நாடகாவுடைய சீஃப் மினிஸ்டரா இருந்த இந்த எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிற ஒரு ஆட்சியை வந்துட்டு மத்திய அரசு கலைச்சிருவாங்க. சோ உடனடியா அவர் என்ன பண்ணுவார் உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருப்பாரு. சோ அந்த வழக்குல தான் எப்பப்பெல்லாம் ஒரு மாநில அரசை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருப்பாங்க நிறைய விதிமுறைகளை உருவாக்கியிருப்பாங்க. அதுல அந்த கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் அரசியலமைப்பு செயலிழப்புனா என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்குல ஒரு ஜட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் மெஜாரிட்டி பெரும்பான்மை இழப்பு அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. மற்றபடி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ வேற எந்த காரணத்தையோ வந்துட்டு கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் அரசியலமைப்பு செயலிழப்பு அப்படிங்கிறதுக்குள்ளார கொண்டு வந்துட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு பிறகுதான் என்னாச்சு அப்படின்னா பல மாநிலங்கள்ல ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டது. ஸோ அப்போ ஆர்டிகல் 356 முதல்ல மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு வந்தது. இந்த பொம்மை கேஸ்க்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா பாதுகாக்கப்பட்டது. அடுத்து 4வது முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா சட்ட முன்வரைவுகளை தேக்கி வைப்பது ஓகேங்களா. சோ பில்ஸ் ஏதாவது பாஸ் பண்றாங்க அப்படின்னா சோ அந்த பில்ஸை வந்துட்டு எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த மசோதாக்களை ஆளுநர்கள் நிறுத்தி வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தட் இஸ் கவர்னருக்கு என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு மாநில சட்டப்பேரவை தட் இஸ் ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஒரு பில் பாஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பில்லுக்கு அசன் கொடுக்கலாம் ஒப்புதல் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன் வித் ஹோல்ட் த பில் மசோதாவை நிலுவையில நிறுத்தி வைக்கலாம். அப்படி இல்லையா கேன் ரிட்டர்ன் த பில் மசோதாவை என்ன பண்ணலாம் திருப்பி அனுப்பலாம். திருப்பி சட்டப்பேரவைக்கே அனுப்பும் போது சட்டப்பேரவை வித் ஆர் வித்வுட் அமெண்ட்மெண்ட்
திருத்தம் பண்ணியோ இல்ல திருத்தம் பண்ணாமலோ திரும்ப கவர்னருக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னா அப்ப ஆளுநருக்கு ஒரே அதிகாரம் தான் இருக்கு. என்ன அப்படின்னா he has to give assent to the bill. அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கிற அதிகாரம் மட்டும்தான். ஓகேங்களா? இது போக கவர்னருக்கு இன்னொரு ஸ்பெஷல் பவர் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா he can reserve the bill for the president's assent. குடியரசுத் தலைவருடைய பரிந்துரைக்காக அந்த மசோதாவை ஆளுநர் அனுப்பிச்சு வைக்கலாம். ஓகேங்களா? சோ முடிவெடுக்கிறதுல எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு, எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, சோ நீங்க டிசைட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். அப்ப குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவை என்ன பண்ணலாம்? he can give assent. மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம். or else he can withhold the bill. மசோதாவை நிலுவையில் நிறுத்தி வைக்கலாம். or else he can return the bill. அந்த மசோதாவை திருப்பி அனுப்பலாம். திருப்பி அந்த மசோதா சட்டப்பேரவைக்கே போகுதுன்னா சட்டப்பேரவை திருத்தம் பண்ணியோ திருத்தம் பண்ணாமலோ திரும்ப எங்கேயும் அனுப்புவாங்க? குடியரசுத் தலைவருக்கே அனுப்புவாங்க. அப்ப குடியரசுத் தலைவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? வித்ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விதமான ஆப்ஷன் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. விச் மீன்ஸ் ஒன்ஸ் ஒரு பில் அப்படிங்கிறது மாநில ஆளுநர் கிட்ட இருந்து குடியரசுத் தலைவருக்கு ரிசர்வ் ஆகி போயிருச்சுன்னா மறுபடியும் அந்த பில்ல முடிவெடுக்கிற முழு அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கும் சட்டப்பேரவைக்கு தான் இருக்கே தவிர ஆளுநருக்கு அதுல அதிகாரம் இல்லை. பட் ஆனா பெரும்பாலும் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தாக்கல் பண்ணி அனுப்பக்கூடிய மசோதாக்களை மாநில ஆளுநர்கள் என்ன பண்றாங்கன்னா பெண்டிங் வச்சிருக்காங்க. ஓகே, இப்ப கூட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்னருக்கும் இடையில கேஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, பில்க்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கறது சம்பந்தமா. சோ அந்த மாதிரி எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வருது சென்ட்ரலோட ஸ்டேட்டையும் ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த லாஸ்ட் ஒன் இஸ் ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து இந்திய குடிமை பணிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அனைத்து இந்திய குடிமை பணிகள் அப்படிங்கும் போது தட் இஸ் ஆஸ் பெர் ஆர்டிகல் 312. ஓகேங்களா? இது 312 என்ன சொல்லுது அப்படின்னா புதுசா ஏதாவது ஒரு ஆல் இந்தியா சர்வீசஸ் அனைத்து இந்திய குடிமை பணிகளை உருவாக்கணும் அப்படின்னா ராஜ்யசபாக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த IAS IPS IFS மாதிரியான ஆல் இந்தியா சர்வீசஸ்ல உருவாக்குறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணி UPSC என்ன பண்ணுவாங்க? ரெக்ரூட் பண்றாங்க. பண்ணதுக்கு பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான IAS IPS IFS ஆஃபீஸர்ஸ் எடுத்துட்டு மற்ற பேர்த்த ஸ்டேட்க்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. பட் எப்ப வேணுமானாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு IAS ஆஃபீஸரை சென்ட்ரலுக்கு மாத்திக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் பெர்மிஷன் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஓகேங்களா? UPSC மூலமா ரெக்ரூட் பண்ணப்பட்ட ஒரு IAS IPS IFS மாதிரியான ஆஃபீஸர்ஸை சென்ட்ரல் எடுத்துட்டு ஸ்டேட்ஸ்க்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மிடில் எப்ப வேணாலும் சென்ட்ரல் நினைச்சாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல சர்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய IAS ஆஃபீஸர்ஸை என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க சென்ட்ரலுக்கு அழைச்சிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ ஸ்டேட்டுக்கு கீழே ஒர்க் பண்ற ஒரு ஆஃபீஸரை ஸ்டேட் பெர்மிஷனே இல்லாம சென்டர் வந்துட்டு எப்ப வேணாலும் அங்க கூப்பிட்டுக்கிறாங்க இல்லையா? சோ அப்போ இது மூலியமாகவும் அனைத்து இந்திய குடிமை பணிகள் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படிங்கிறது ஒண்ணு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மன்னார் ஆணையம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பரிந்துரை அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. சோ அனைத்து இந்திய குடிமை பணிகளை எடுத்துட்டு மாநிலத்துக்கு மாநிலம் குடிமை பணிகளை நம்ம உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ராஜ்மன்னார் குழு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பரிந்துரை அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். சோ கம்ப்ளீட்டாவே இந்த அனைத்து இந்திய குடிமை பணிகள் அகற்றப்பட வேண்டும் என்ற பரிந்துரை அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில பிரச்சனை வரதுக்கு மெயினான ரீசன்ஸ் சொல்லலாம். சோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னா எஜுகேஷன் கல்வி அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்க்கு மாறினது, ஆளுநருடைய நியமனம், ஆர்டிகல் 356 மிஸ்யூஸ் பண்றது, சட்ட முன்வரைவுகளை தேக்கி வைக்கிறது அண்ட் ஆல் இந்தியா சர்வீசஸ் போன்றவற்றினுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கு இடையில கூடிய முக்கியமான ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆர்டிகல் 356 படிக்கும் போது முக்கியமான ஒரு கேஸ் பத்தி பார்த்தோம், SR பொம்மை கேஸ். சோ என்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிடலாம். சோ SR பொம்மை சோமப்ப ராயப்ப பொம்மை அப்படிங்கிறவரு who was the chief minister of கர்நாடகா, கர்நாடகாவுடைய 11வது முதலமைச்சராக பணியாற்றியிருப்பார். ஓகேங்களா? சோ 1980s 1980களில் கர்நாடகாவுடைய 11வது முதலமைச்சராக பணியாற்றியிருப்பார். அது மட்டும் இல்லாம 1996 to 1998 1996 இருந்து 98க்கு உட்பட்ட காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா பிரதமரா இருந்த HD தேவகவுடா மற்றும் திரு IK குஜ்ரால் அமைச்சரவையில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டராகவும் பணியாற்றியிருப்பாரு திரு SR பொம்மை. ஓகேங்களா? சோ என்னாச்சு அப்படின்னா இவர் கர்நாடக முதலமைச்சரா இருக்கும்போது எந்த காரணமே இல்லாம இவருடைய அரசாங்கத்தை மத்திய அரசு கலைச்சிட்டாங்க. ஓகேங்களா? சோ அதனாலேயே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறார். சோ அந்த வழக்கினுடைய தீர்ப்பு 1994 1994 வெளிவந்துச்சு. சோ அந்த தீர்ப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 356 விதி 356 பயன்படுத்தி சர்வசாதாரணமா மாநில அரசுகளை கலைச்சிட்டு வந்த மத்திய அரசுக்கு குதிரைக்கு கடிவாளம் போடுற மாதிரி அமைஞ்ச ஒரு கேஸா இருந்தது தான் இந்த SR பொம்மை வழக்கு. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 356ல கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு செயலிழப்புன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த அரசியலமைப்பு செயலிழப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லாஸ் ஆஃப் மெஜாரிட்டி, பெரும்பான்மை இழக்கிறது அப்படிங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுனை தவிர
வேற எதுவுமே கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் அரசியலமைப்பு செயலிழப்பு அப்படிங்கிறது கீழே வராது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த லாஸ் ஆஃப் மெஜாரிட்டி அப்படி ஒருவேளை ஒரு மாநிலத்துல பெரும்பான்மை இல்லை அப்படின்னா அதுக்காக உடனடியாகவும் அந்த மாநிலத்துல ஆட்சியை கலைச்சிட முடியாது. ஓகேங்களா, அட் அ ஃபைனல் சான்ஸ். ஓகேங்களா, ரொம்ப கவனத்துடன் கடைசி ஆயுதமாக மட்டும்தான் விதி 356 யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற வழியே இல்லை, யாரும் ஆட்சி அமைக்கிறதுக்கே இல்லை, சட்டப்பேரவையுடைய பதவி காலமும் இனி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வேற ஆப்ஷன் இல்லாம கடைசி ஆயுதமா தான் விதி 356 பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்குல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது எதுக்கு கீழே வராது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு செயலிழப்பு அப்படிங்கிறது கீழே கவர் ஆகாது அப்படின்னும். ஓகேங்களா, சோ ஒரு மாநிலத்துல அந்த கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடியது லாஸ் ஆஃப் மெஜாரிட்டியை மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு மாநிலத்துல ஒரு ஆட்சியை கலைக்கிறாங்க அப்படின்னா ஆளுநருடைய ரிப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா மேண்டேட்டரி முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆளுநருடைய ரிப்போர்ட்டை தான் பேஸ் பண்ணி தான் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாநிலத்துல ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவாங்க. அப்போ முதல்ல எல்லாம் கவர்னருடைய ரிப்போர்ட் மேண்டேட்டரி கிடையாது, வேணும்னா இருக்கும், சில நேரங்களில் கவர்னருடைய ரிப்போர்ட் இல்லாம இருக்கும். தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல ஆளுநர் அறிக்கை இல்லாமலே ஆட்சி கலைப்புங்கிறது நடந்திருக்கு. ஓகேங்களா, சோ பட் ஆனா இந்த பொம்மை கேஸ்ல ஆளுநருடைய அறிக்கை அப்படிங்கிறது கட்டாயம் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பொம்மை கேஸ்ல சொன்னனாலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்டிகல் 356 மிஸ்யூஸ் பண்றது அப்படிங்கிறது பெரும்பாலும் குறைஞ்சது. ஓகேங்களா, ரைட். சோ இதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஒரு சேஃப் கார்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, சோ அப்படி விதி 356 ஆன ஒரு பாதுகாப்பா வந்த கேஸ் தான் எஸ்ஆர் பொம்மை வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது 1994. பட் ஆனா அம்பேத்கர் இந்த ஆர்டிகல் 356 என்னன்னு சொல்றாரு அப்படின்னா he call it as a dead letter to the constitution, அதாவது தேவையற்ற வார்த்தை அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒண்ணு வேண்டாம், அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை கழிச்சு அங்க மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வருது, ஃபெடரலிசமை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். சோ இட் இஸ் a dead letter to the constitution, தேவையற்ற வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பார். எந்த வார்த்தை அப்படின்னா ஆர்டிகல் 356 சொல்லக்கூடிய விதி 356. ஓகேங்களா, சரி. சோ இந்த வீடியோல வந்துட்டு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது அண்ட் தென் வந்துட்டு எஸ்ஆர் பொம்மை கேஸ் பத்தின விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சோ அடுத்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்காக பரிந்துரைத்த ஆணையங்கள் என்னென்ன பரிந்துரைகள் கொடுத்தாங்க அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.